வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் முட்டை பராட்டா. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை பராட்டா செய்யறதுக்கு முதல்ல மாவு பிசையணும். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு ஒரு பவுலில் போட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மெதுவாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசையணும். மாவு நல்லா 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி போட்டு இதில் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது இதெல்லாம் சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்ட பிறகு முட்டையை நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து இப்போ சப்பாத்தி செய்யணும். இதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்க்கிற கல் மேலே வச்சு மெதுவாக தேய்க்கணும். சப்பாத்தி ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, ரொம்பவே மெலிசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சி முடித்த பிறகு தவாவை சூடு பண்ணி தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை தவா மேலே போட்டு சுடணும். ரெண்டு பக்கம் சுட்ட பிறகு சப்பாத்தி எடுத்து ஒரு தட்டில் வச்சு அது ஓரத்தில் மெதுவாக கீறி அதை ஓப்பன் பண்ணணும். சப்பாத்தி நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் இருக்குது. இப்போ சப்பாத்தியை திருப்பி தவாவில் போட்டு அடித்து வச்ச முட்டையை இந்த கேப்புக்குள்ளே ஊற்றணும். முட்டையை ஊற்றின பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சு பராட்டாவை 2 பக்கமும் சுடணும். கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டை பராட்டாவும் செஞ்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ஊறுகாய், புதினா சட்னி இதெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். முட்டை பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது நீங்கள் ஊறுகாய் இல்லைன்னா கொஞ்சம் கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.